எங்கம்மா ராணி, சாய் தன்ஷிகா, வர்ணிகா, வர்ஷா, நமோ நாராயணன் இவங்களாம் நடிக்க அறிமுக இயக்குனர் பனி இயக்கியிருக்காரு. முதல் பாதியை பார்க்குறப்போ இவர் அறிமுக இயக்குனர் மாதிரியே தெரியலையேப்பா, ரொம்ப நல்லா கொண்டு போறாரே படத்தை அப்படின்னு சொல்லி நினைக்க வச்சவர் செகண்ட் ஹாஃப்ல நான் அறிமுக இயக்குனர் தான் சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பறைசாற்றுறாருங்க. கதை என்ன? ஒரு சிங்கிள் மதர் தன்னோட 2 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களில் ஒன்று ஒரு நோய் தாக்கி இறந்து போகுது. என்ன காரணம், அதுக்கு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இன்னொரு குழந்தைக்கு என்னாச்சு, இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க சார். முதல்ல இசை ஞானிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா படத்தோட செகண்ட் ஹாஃபில் படத்தை தூக்கி நிப்பாட்ட வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. பட் படம் கவுந்தடிச்சு படுத்துருது அப்படின்னு சொல்லணும். பேய் படம் பார்க்குறப்போ காதை பொத்திக்கிட்டு பார்த்தீங்கன்னா பயம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவசியமே இல்லை. ஏன்னா அந்த பயம் ஃபீல் கிரியேட்டே ஆகலையே. முதல் பாதி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருக்க, 2வது பாதி அப்படியே வேற ஒரு ஏரியாவுக்கு போயிடுது. ஒரு நல்ல விஷயம், படத்தில் சொல்லப்படுற அந்த நோய் உண்மையிலேயே இருக்குங்க. அதுக்கு சரியான ஹோம் ஒர்க் செஞ்சு கதை எழுதியிருக்காரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக அங்கங்கே ஃபிக்ஸ் ஆகுது. சின்ன பட்ஜெட் படம் தான், ஆனால் அதுக்காக இவ்வளோ சிக்கனத்தையாக நீங்கள் கடைபிடிக்கணும். வெளிநாட்டில் ஷூட் பண்ணுற சீன்ஸை விஷுவல் ட்ரீட்டாக காட்டுறதுக்காக இயக்குநர்கள் முயற்சி பண்ணுவாங்க எப்போவுமே. ஆனால் இதில் அந்த ஒரு முயற்சி கூட எடுக்கல. ரொம்ப நார்மலாக சட்டிலாக இருக்குது. படத்தில் இருக்கிற 2 நல்ல விஷயங்கள்னா, ஒன்று சாய் தன்ஷிகா அம்மாவா வராங்க, உழப்ப கொட்டி இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க கேரக்டரும் டெய்லர் மேடாக இருக்குது. இன்னொன்று கிளைமேக்ஸ், சாதா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பேய் செகண்ட் ஹாஃபும் சந்திக்கிற ஒரு இடம். எதுக்காக இந்த படத்துக்கு எங்கம்மா ராணின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சாங்கன்னு அந்த இடத்துல பதில் சொல்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் நாம் உட்காந்துருக்கணுமே. காமெடி போர்ஷனுக்கு பெரிய ஸ்கோப்லாம் இல்லைனாலும் நமோ அப்பப்போ கிச்சு மூட்டிட்டு போகிறாரு. சாதாரணமாக கணவன் இல்லாத மனைவி 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டரை எழுதினாங்கன்னா கொஞ்சம் சோகத்தையும் சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இதில் தைரியசாலியாக அந்த ஒரு கேரக்டரை இயக்குனர் எழுதியிருக்கார். அதுக்காக அவரை பாராட்டலாம். அதே போல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அம்மா பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு பாசத்தையும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பதிவு செஞ்சுருக்காரு. அதனால் செகண்ட் ஹாஃபில் சில இடங்களை நம்மளால் நம்ப முடியுதுங்க. ஸோ மொத்தத்தில் மலேசியாவை பார்க்கணும், தன்ஷிகாவோட நடிப்பை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு படத்துக்கு நீங்கள் போகலாம் சார். வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் தயவு செஞ்சு உங்களுக்கு வச்சுக்காதீங்க.